பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 10வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 93ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, ராஜரீகம் செய்கிற எங்கள் தேவனுக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. மகத்துவமான எங்கள் தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, நீர் எங்களை ஆளுகை செய்யும் பொழுது எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை என்றாச்சா. எங்கள் தேசத்தை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் என் தகப்பனே. இந்திய தேசத்தை தேவன் கண்ணோக்கி பார்த்தருளும். எல்லா தீமைகளுக்கும் முற்றிலும் நீங்களாக்கி ரட்சித்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய பலத்த கருத்துக்குள் எங்கள் தேசத்தின் 143 கோடிக்கு மேலான ஜனங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, தயவாய் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. உமக்கு விரோதமான பாவங்கள் சாபங்கள் எதுவாயிருப்பின் கர்த்தரதை எடுத்து போட்டு நீக்கி இயேசுவின் இரத்தத்தினால ஒவ்வொரு மனுஷரும் கழுவி சுத்திகரித்து நீர் பரிசுத்தப்படுத்தியறலும். தேவ சித்தத்தை உணர்ந்து செயல்படவும் தேவ பயத்தோடு நாங்கள் ஜீவிக்கவும் கர்த்தர் அருள் செய்வீராக. இதோ உம்முடைய இரகசிய வருகை மிகவும் சமீபமாயிருப்பதனால் உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படக்கூடிய கிருபை தாங்க. எங்களுடைய வாயின் வார்த்தை, இருதயத்தின் தியானங்கள், நாங்கள் செய்கிற காரியங்களில் எல்லாம் தகப்பனே, அதில் உமக்கு பிரியம் உண்டாகத்தக்கதான மகாபாக்கியத்தை அருள் செய்வீராக. தேவாதி தேவன் இறங்கியருளும். எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். உலக நாடுகளில் உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும் என் ஆண்டவரே. ஆமீனப்பா. யுத்தங்கள் போயட்டும். தேவனை அறியத்தக்க ஞானம் ஒவ்வொரு மனுஷருக்கும் உண்டாக வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சமாதானத்தை அருள் செய்வீராக அப்பா. தகப்பனே, உமக்கு நன்றி. வெயில் உஷ்ணத்திலிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. தேவ கிருபை எங்களோடு இருப்பதாக. ஆமீன். ஒவ்வொரு குழந்தைகள், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளை விசேஷமாய் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் பிள்ளைகளை ஆளுகை செய்வீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. துன்மார்க்குடைய கண்ணுக்கு ஆலோசனைக்கு முற்றிலும் நீங்களாக ரட்சித்துக் கொள்ளுங்க. தேவ கிருபை பெருகி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.